வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையிலே இந்த ஜூம் நினைவில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மனவளக்கலையில் முதல் ஆசிரியர்களான புவனேஸ்வரி அம்மா அவர்களையும் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களையும் வணங்கி சுவாமிஜியை வணங்கி ஐயாவை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நன்மணி ஐயாவின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் அந்த பாகம் 3ல சினத்தால் பெரிய விளைவு வர காரணம் என்ன அந்த தலைப்புல நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாங்க. அகத்தாய்வு என்ற தற்சோதனை வரிசையில என்ன ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், அதை கடந்து சினம் என்ற ஒரு தலைப்புல நம்ம சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த சில வாரங்களா அந்த சின பத்தி ஐயாவோட கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தனை செஞ்சிருந்தோம். ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. ஐயா அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, கேட்டுட்டு இருந்தோம். திருவள்ளுவர் சினத்துல என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சினம் வராமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த சினம் அவரையே கொன்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது அதை அச்சமர தீர்த்தே பார்க்க வேண்டும் என்பார்கள். சினம் தோன்றதுக்கு காரணம் சென்ற வாரங்கள்ல நம்ம அறிஞ்சு பார்த்தோங்க. ஆசை என்ற எதிர்பார்ப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதோ ஒரு பொருள் மீதோ வருவதுதான் சினம். ஆனா அது ஏன் அந்த தடை வருதுன்னு யாருமே ஆராய்ச்சி மனிதர்கள் கிட்ட இல்ல. ஒரு செயல் நடக்கிறதுனா அது ஏற்கனவே நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினையின் விளைவுன்னு அந்த அடிப்படை சிந்தனை மனிதர்களிடம் இன்று இல்லை. பயிற்சி பெற்ற அன்பர்களுக்கு தடை வரும்போது இந்த தடைக்கு காரணம் கர்ம வினைதான் அந்த உணர்வு தோன்றுது அவர்களுக்கு. பொதுவாக சமுதாயத்துல எங்குமே இந்த உணர்வு இல்லை. சமுதாய மக்களிடமும் இதற்காக முழுமையான சிந்தனை விளக்கம் கொடுக்கப்படவே இல்லைன்னு ஐயா வருத்தமா தெரிவிக்கிறாங்க. அந்த உண்மை உணர்வு இல்லாதனாலதான் மனிதன் தேவையில்லாத எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்காத போது அதற்காக சினப்படுறாங்க. இதுதான் சினத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இயற்கை நீதி இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஐயா இது அடிக்கடி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வகுப்புகள்ல. இந்த செயல் விளைவு தத்துவம் இது சிறு வயதிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது கொடுக்கப்பட்டிருக்கணும், ஆனா இன்னும் அது சமுதாயத்துல சென்று சேரல அந்த இது அப்படின்னு. சிறு வயதுல குழந்தைங்களுக்கு முக்கியமா இந்த செயல் விளைவு தத்துவ சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சினம் எங்கிருந்து தோன்றியது, அதற்கான விளைவுகள் என்ன என்பதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில சினம் வரும்போது உயிராற்றல் என்னவாகிறது, உயிர் துகள்கள்லாம் எவ்வாறு விரயமாகிறது என்றதெல்லாம் நம்ம சென்ற பகுதியில எல்லாம் பார்த்தோம். உயிராற்றல் விரயம் மற்றும் உயிர் துகள் விரயம் ஏற்படுது என்னாலும் இந்த சினம் குறிப்பாக எந்த உறுப்பை பாதிக்குதுன்னா உறுப்பை பாதிக்குதுன்னு சித்தர்கள் உணர்ந்து இது சொல்றாங்க. இந்த டென்ஷன்ற கோபம் வரும்போது கல்லீரலோட உயிராற்றல் தான் பாதிப்படையுது. அதுல இருந்து பிற உறுப்புகள் ஒவ்வொரு அதனால வர பாதிப்பால ஒவ்வொரு உடற்பகுதியிலும் எல்லா பாதிப்பும் வருது. எப்பவுமே உடல்ல ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா அதனால மத்த பகுதிகளும் பாதிப்படுது. அதாவது பிரைமரி எஃபெக்ட். அதாவது ஐயா அதுல குறிப்பிடுறாங்க, ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது, அதாவது நேரடியாக பாதிக்கப்படும் போது அதனோட தொடர்புடைய உறுப்புகளும் அடுத்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் அனைத்து உறுப்புகளுமே நம்ம உடம்புல இணைந்து வேலை செய்யுது. இயங்கக்கூடிய இயக்கம் தான் நமது உடல். அதனால ஒரு உறுப்பு பாதிக்கும் போது எல்லா உறுப்புக்குமே அடுத்தடுத்து பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்றாங்க.
நமது உடலாக இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்ப நேரடியா வந்து பாதிக்கிற மாரி இருக்கு. அதாவது நம்ம கோவம் வந்து கல்லீரல், அதுக்கப்புறம் வந்து சிறுநீரகம், பய உணர்வு வந்து சிறுநீரகம். அந்த மாரி ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்ப வந்து பாதிப்படைய வைக்கிறதா இருக்கு. அதோட சம்பந்தமா இருக்கு. அடிக்கடி சினநோயப்பட்டவர்களுக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுது. அதனால அவங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து ஜீரண மண்டலம் வந்து சரியா இயங்க முடியாம, அ அதோட இயக்கமே பாதிப்படையறனால, அவங்களுடைய சாப்பிட்ட உணவு வந்து சரியா ஜீரணமாகாம அவங்க வந்து ரொம்ப பாதிப்படையறாங்க. கல்லீரல் பாதிப்புக்கு வந்து சின உணர்வு வந்து ஒரு காரணம். இந்த பாதிப்ப அப்படியே ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி போட்டு பார்த்தா என்ன வரும்னா, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தால் சினம் வருமா என்றால், சினம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் அடிக்கடி கோவப்படுகிறார் என்றால், அவருக்கு ஏற்கனவே வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாதிப்புக்கு வேறு பல காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதாவது அவர் வந்து கல்லீரல் வந்து செரிமானத்திற்கு கடினமான உணவுகள், உதாரணமா வந்து எண்ணெய் பதார்த்தங்கள், மாமிச உணவு, கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவுகள வந்து அவங்க அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட, கல்லீரல் வந்து அது செரிக்க சிரமப்பட்டு, அதனால கல்லீரல் வந்து பாதிப்படையுது அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. சினம் என்பது வரும். சினம் தோன்றுவதற்கான காரணம் வந்து ஆசை தடைபடுவதனால சினம் வருது. அதுக்கு ஐயா வேற 2 காரணமும் இதுல குறிப்பிடுறாங்க. என்னன்னா, கல்லீரல் வந்து பாதிப்படையும்போது, அதுல தடை ஏற்படும்போது அது சினமா மாறுது. 2வது அந்த தடை வந்து கர்ம வினை தான்னு காரணம் அப்படின்றத நம்ம உணராம இருக்கிறோம். அது உணராதவங்களுக்கு சினம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு கல்லீரல்ல வந்து பாதிக்காத உணவுகள வந்து நம்ம எளிய உணவுகள வந்து செரிமானத்திற்கு எளிமையான உணவுகள வந்து எடுத்துக்கிட்டா, இந்த கல்லீரல் பாதிப்பிலிருந்து நம்ம வந்து நம்மள காத்துக்கொள்ளலான்றத ஐயா சொல்றாங்க. அந்த தடை வந்து கர்ம வினைகள நம்ம வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்வு வந்து இந்த 2வது காரணமாகிய வந்து இந்த கர்ம வினைகள நம்ம உணர்ந்துட்டா, அந்த உண்மை உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து நம்மள வந்து சினம் வராம நம்மள காக்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. சினம் தவிர்த்தல வந்து கடந்த 3 முறையில சிந்தித்தே இருந்தபோது, நம்ம மனதுல கொண்டு உச்சகட்டமா ஒண்ணு வந்து ஐயா இதுல சொல்றாங்க. தத்துவ விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வந்து சினத்திலருந்து விலகுவதற்கு ஒரே ஒரு தத்துவ விளக்கம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றாங்க. அது என்னன்னா, அந்த கர்ம வினை தத்துவம் தான். அதனால தான் அந்த அடிப்படை தத்துவத்த நம்ம அனைவரும் உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. செயல் விளைவு தத்துவம் நன்கு தெரிஞ்சுக்கிட்டா முழுமையாக நம்ம தீர்த்துக்கணும். பிறகு இது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செயல் விளைவு தத்துவத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இந்த கர்மவினை தத்துவத்திலருந்து நம்ம வந்து வெளிவரதுக்கு இது வந்து ஒரு முழுமையான தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில தான் மகரிஷி என்ன சொல்றாங்க, என்ன பயிற்சியை எப்படி செய்ய சொல்றாரு என்பத பார்க்கலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அ எந்த ஒரு விஷயத்த பற்றியும், ஒரு பொருளை பற்றியும் மனதுல நம்ம வந்து அடிக்கடி சிந்தனை செய்ய, அதனுடைய தன்மைகள் வந்து நமக்கு தெளிவாக காட்சியாக அமையும். அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏற்படைய தீமைகளை நம்ம வந்து தவிர்த்துக் கொள்வதற்கும், நல்ல முறையில செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பயிற்சிகள சினம் தவிர்த்தல்ன்ற இந்த பயிற்சிய நம்ம வந்து அடிக்கடி இந்த சங்கல்பம் வைத்து நம்ம செய்யும்போது, அந்த அந்த சினம் தவிர்த்தல்லேருந்து நம்ம வந்து வெளிய வரலாம். இந்த கோணத்துல பார்க்கும்போது தான், எல்லாம் ஒரே நாள்ல மாற்றிவிட முடியுமா என்ன? மாற்றிவிட முடியாது. அதுக்கு சிறிது வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்து தவிர்க்கணும். முயற்சி செய்யணும். அத வந்து அத வந்து தொடர்ச்சியா வேற செய்யணும். நம்ம வந்து எதையுமே ஆரம்பிப்போம், செய்வோம். அதுக்கப்புறம் அத தொடர்ச்சியா செய்யாம விட்டுறதுனால, அதலோட பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காம இதுவாயிடுது இல்லைங்களா? அதனால சொல்றாங்க ஐயா. எண்ணம் ஆராயுதல்ல வந்து எவ்வாறு சங்கல்பம் செய்தாலும், அதேபோல சினம் தவிர்த்ததுலயும் ஐயா வந்து சங்கல்பம் செய்து நம்ம வந்து அதுலருந்து வெளிய வர்றத ஐயா சொல்றாங்க, சுவாமிஜி. எ எல்லாமே வந்து சங்கல்பத்தின் அடிப்படையில வந்து சுவாமிஜியின் பயிற்சிகள்ல எல்லாமே அப்படிதான் இருக்கு சுவாமிஜியோட பயிற்சிகள். சங்க சங்கல்பத்தோட நம்ம மனோபலம் காட்டும்பொழுது, அது முழுமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சங்கல்பங்கள ஆழ்ந்து உணர்ந்து நம்ம சொல்லும்போது, அதற்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நன்மை செய்வர்கள் மீது தான் நமக்கு வந்து சினம் வந்து அதிகமா வருது என்று சுவாமிஜி குறிப்பிடுறாங்க தீர்க்கமா. அந்த வகையில பார்க்கும்போது நன்மை செய்பவர்கள் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்காங்க.
அதனால நம்ம சினம் கொள்வோரும் குறைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேங்க. ஒரு ஒரு குரு இருக்காரு. அப்ப வந்து அவர்கிட்ட ஒரு சீடர் போயிட்டு ஒரு ஒரு ப ஒரு சின்ன பையன் போய், ஐயா என்ன வந்து நீங்க வந்து குருவே என்ன வந்து நீங்க சீடரா சேர்த்துக்கோங்க." "சரிப்பா, நீ முதல்ல அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு ஆறு ஓடுது. இவர் போயிட்டு குளிச்சுட்டு வெளிய வராரு. வெளிய வரும்போது அங்க ஒரு சீடர் ஏற்கனவே பெருக்கிட்டு இருக்காரு. அவரோட வேலைய அவர் செய்றாரு. பெருக்கிட்டு இருக்கும்போது இவர் குளிச்சுட்டு வரும்போது அவர் மேல இவர் பெருக்குன அந்த தூசி வந்து பட்டுடுது. அவரு என்ன பண்றாரு, உடனே ரொம்ப கோவப்பட்டு அந்த சீடர் அந்த இன்னொருத்தர் மேல கோவப்படுறாரு. "நான் இப்ப தானே குளிச்சுட்டு தூய்மையா வரேன். என்ன இப்படி அசுத்தமாக்கிட்டியே!" அப்படின்னு ரொம்ப அவர ரொம்ப திட்டிட்டு, அப்புறம் குரு கிட்ட போறாரு. குரு சொல்றாரு, "அப்பா நீ ஒரு 1 வருஷம் கழிச்சு வாப்பா" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவர் போயிடுறாரு. திருப்பியும் 1 வருடம் கழித்து வராரு. "அ சுவாமி இப்ப என்ன குருவா இப்ப வந்து என்ன சீடரா சேர்த்துக்கிறீங்களா என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு அந்த குரு கிட்ட. அவர் சொல்றாரு, "இல்லப்பா நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையும் அவர் போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு வெளிய வரும்போது, அதே மாதிரி அந்த சீடர் வந்து பெருக்குறாரு. தூசி இவர் மேல பட்டுடுது. இவரு திருப்பியும் பழைய மாதிரியே கோவப்பட்டு, அவர திட்டிட்டு, அவர ரொம்ப கடும் சொற்களால பேசிட்டு, திருப்பியும் வந்து குரு கிட்ட வராரு. குரு சொல்றாரு, "இல்லப்பா, நீ வந்து ஒரு வருடம் கழித்து வா" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. திருப்பியும் 1 வருடம் கழித்து வராரு அவர் குருவிடம். "அ ஐயா, இப்ப வந்து என்ன உங்களோட சீடரா சேர்த்துக்கிறீங்களா? நீ முதல்ல குளிச்சுட்டு வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை அவர் வந்து குளிச்சுட்டு வெளிய வராரு. அதே போல தூசி அவர் மேல படுது. இந்த சீடர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு இந்த முறை. ஐயோ! போன முறையே அவர் கடும் சொற்களால திட்டினாரு. இந்த முறை அவர் எப்படி பேசுவாரோ அப்படின்னு ஒரு பயத்துல அவர் நிக்கிறாரு இன்னொருத்தர். அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவர கை கூப்பி வணங்கி என்ன சொல்றாரு, "என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து நான் வந்து 2 முறையும் வந்து உங்கள ரொம்ப கோபமா பேசிட்டேன். என் தவற நான் உணர்ந்துட்டேன். நான் எவ்ளோ கோவப்பட்டு இந்த வார்த்தையால உங்கள வந்து ரொம்ப துன்பப்படுத்திட்டேன். எனக்கு இப்ப தான் உணர்றேன். என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லிட்டு, மன்னிப்பு கேட்டுட்டு தூசி பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாரு இவரு. இல்ல பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு, அ அதுக்கப்புறம் அவர் குரு கிட்ட போய் இது பண்றாரு. அப்ப குரு சொல்றாரு, "இப்ப நான் உன்ன சீடனா சேர்த்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கதையில என்ன ஆகுதுன்னா, இந்த சினம்ன்றது இருக்கும்போது, அவர் வந்து ஒரு சீடனா, ஒரு குருவிடம் சேர்ற தகுதியவே அது வந்து கெடுத்துருது அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். இதுக்கு ஐயா விளக்கம் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். இயற்கையாகவே வந்து நம்ம என்ன பண்றோம், நமது துன்பம் போக்குவோர் மீதும், நமக்கு நலன்ல வந்து அக்கறை காட்டுவங்க மீதும் தான் நம்ம அதிகமா சினப்படுறோம். அ இது நம்ம நல்லா யோசிச்சா சிந்திச்சா, சினப்படும்போது மன அழுச்சுதல் வேகமாக அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறபோது அந்த சூழ்நிலையில அவங்க வந்து அ எத்தனை காலம் இவங்க வந்து நம்மளுக்கு நன்மை செய்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்காம, அ அவங்களுக்கே துன்பம் குடுக்குறோமேன்ற எந்த இதுவும் இல்லாம, அவங்களுக்கு வந்து நம்ம கடும் சொற்களால பேசி அவங்களுக்கு துன்பத்த குடுத்துடுறோம். நாமளும் சினப்படும்போது நம்ம வந்து நம்ம உடலும், மனமும் நம்ம வந்து கெடுக்கிறோம். அதுக்கப்புறம் எதிர்ல இருக்கிறவங்களுடைய அவர்களுடைய மனமும், உடலையும் நம்ம வந்து ஆ துன்பப்படுத்துறோம். நன்மை செய்யக்கூடிய நிலையில உள்ள மன அலைச்சூழல் வந்து, ஏன் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நிலையில வந்து உள்ள மன அலைச்சல் வேறாகவும், நம்ம வந்து தீமை செய்யக்கூடிய இதுல வந்து நிலையில உள்ள மன அலைச்சூழல் வந்து வேற விதமாவும் இருக்கிறதுனால தான், துங்கும் போகும் செயல வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், நல்ல செயல் என்கிறோம். அப்படின்னு. பீட்டா அலைச்சூழல் வந்து என்னன்னா, 14 டூ 20 இந்த அலைச்சூழல் இருக்கும்போது, நம்ம வந்து எப்பவுமே எல்லாருக்கும் நன்மை செய்வதற்கான சூழ்நிலையில தான் அமையும். இந்த 14 டூ 20 அழைச்சூழல் வரும்போது, ஒருவர் நன்மை செய்யக்கூடிய தேவையின் பால் அனுபவம் செய்பவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அன்பு வந்து கருணையா மாறுது அப்படின்னு ஐயா இதுல குறிப்பிடுறாங்க. அன்பு வந்து
என்பது ஆல்ஃபா நிலையில இருக்கும்போது அன்பாக இருக்கும். அது வந்து அன்புன்றது ஐயா அடிக்கடி குறிப்பிடுவாங்க. இந்த நம்மளுடைய உரைகள்ல, "அன்புன்றது ஒரு செயல் அல்ல. அது அன்பாக இருத்தல் என்பது ஒரு இருப்பு நிலை" அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருணையாக மாறும்போது தான் பீட்டா அலைச்சூழல்ல 14 டூ 20 இந்த அலைச்சூழல்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சினம் கொள்ளும்போது அவரோட அலைச்சூழல் எவ்வளவு அதிகமாகுதுன்னா, 25க்கு மேல 30 கூட சில சமயத்துல அவளோட அலைச்சூழல் அந்த நபரோட அலைச்சூழல் சென்று விடுது. சினம் தவிர்த்தல் வந்து பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி துரிய தவம் நல்லா செய்துவிட்டு செய்யும்போது, மன அலைச்சூழல் வந்து குறைந்த அலைவரிசையில இருக்கும்போது, அத நம்மளால சரியா செய்ய முடியும் அப்படின்னு செய்றாங்க. அந்த நேரத்துல நம்ம சினம் தவிர்த்தல் பயிற்சிய செஞ்சு சங்கல்பங்கள எடுத்துக்கணும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. சினம் தவிர்த்தலுக்கு மகரிஷி தந்த பயிற்சிகள நம்ம வந்து உணர்ந்து செய்யும்போது, அதற்கான பலன வந்து கண்டிப்பா பெற முடியும். பயிற்சி காலத்துல வந்து இறையாசிரியர்கள் இவ்வாறு பயிற்சி செய்யணும்னு ஐயா அறிவுறுத்துறாரு. ஒரு முறை செய்த பயிற்சிய வந்து சரியாக செய்து, அதனை அப்படியே கா வா நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் பின்பற்றணும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. பயிற்சிகள சங்கல்பம் வந்து சரியாக செய்துட்டு, அத அப்படியே விட்டு விடாம, அத தவத்தை செய்து எப் அ அதாவது பயிற்சிகள்ல வந்து சங்கல்பம் சரியா செய்துட்டு, அதன் பின் தவத்த வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே தொடரணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. மகரிஷி வடிவமைத்த இந்த தற்சோதனை பயிற்சி முறைகள வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம செய்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுவதும் தவங்களை எப்பவுமே நம்ம செய்துட்டே இருக்கணும். விடாம செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் வந்து அனைத்து அகத்தாய்வு பயிற்சிகளையும், பிரம்ம ஞான பயிற்சிகளையும் முடிச்சிட்ட பிறகு, அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி, காயகல்பம், தவம். இத 3ம் அவர் என்னைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தவம் செய்த நிறுத்திட்டா, மீண்டும் என்ன ஆகும்? அவர் பழைய நிலைக்கே சென்று விடுவார். ஏன்னா, அவங்க நம்ம வாழக்கூடிய அந்த சமுதாய நிலை வந்து, அப்படி இருக்குன்னு ஐயா இது பண்றாங்க. எல்லாவற்றையும் நான் தூண்டி விடுற மாரியும், அ அதாவது நம்மளுக்கு வந்து நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை வந்து, நம்மள வந்து வேற நிலைக்கு நம்மள தள்ளி விடுற மாதிரி இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே தவம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பயிற்சினால பெற்ற பலன வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு வந்து, தவம் வந்து ரொம்ப இன்றியமையாதது, அவசியம்னு குறிப்பிடுறாங்க. சினம் வந்து ஒரு சிறிய செயல் தான். ஆனா, அது சில இடங்கள்ல பெரிய விளைவா மாறுது, அப்படின்னு ஐயா சொல்றாங்க. சினத்திற்கான காரணம் வந்து மிக மிக சிறிய விஷயமா தான் இருக்குது. ஆனா, அதனால ஏற்படும் விளைவுகள பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு. ஓ! இந்த சின்ன விஷயத்துக்கா இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நெனைப்போம். அது வந்து பின்னாடி அதோட விளைவு பார்க்கும்போது பெருசா இருக்கு. ஒரு சிறிய செயலுக்கு எப்படி பெரிய விளைவு வரும்? நாம வந்து செயல் விளைவு தத்துவத்த வந்து நல்லா அர தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஏற்ற தக்க விளைவு வந்து வருவது ஈக்வலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு அதன் அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. ஒரு சிறிய சினம் வந்து ஒரு பெரிய விளைவினை ஏற்படுத்துது. பல இடங்கள்ல நம்ம அனுபவத்தால பார்த்திருக்கிறோம். இதுக்கு வந்து ஐயா வந்து இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியுன்றதுனால, நான் எங்க வீட்ல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கதைய இதோட அந்த இதுவ நான் இந்த இந்த நேரத்துல சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அ அ என்ன சில வருடங்களுக்கு முன்ன என்ன நடந்ததுன்னா, எ எங்க என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னோட அப்பாவுக்கு வந்து 70வது பிறந்த நாள் வந்தது. அப்ப நாங்க வந்து நானு, அக்கா எல்லாரும் தான். அண்ணன் ஊர்ல இருக்கிறதுனால, இல்ல வர முடியலன்னு சொல்ட்டாங்க. அதனால நாங்க வந்து அப்பா, அம்மாவ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அ அதுக்கப்புறம் சாயந்திரம் இருக்கோம். எங்க அக்கா திடீர்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மாரி அப்பாக்கு கேக் கட் பண்ணலாம் நம்ப அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. கிட்ட கேட்டாங்க. சரி அக்கா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நான் போய் கேக் வாங்கிட்டு வந்து, கேக்லாம் கட் பண்ணிட்டு, அப்பாக்கு திடீர்னு ரொம்ப இதுவாயிடுச்சு. "ஏன் எனக்கு போய் இது மாரிலாம் பண்றீங்க? நான் என்ன குழந்தையா?" "இல்லப்பா, அக்கா வந்து ரொம்ப ஆசைப்பட்டனால." கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அத நாங்க வந்து புகைப்படம்லாம் எடுத்துட்டு, எங்க கணவர் உடனே என்ன பண்ணாரு, ஊர்ல இருக்க அண்ணனுக்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு ஃபோட்டோவ அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு ரொம்ப நிறைவா, சந்தோஷமா போச்சு அந்த நாள். அதற்கு மறுநாள் என்ன ஆச்சுன்னா, காலையிலேயே வந்து அவர்கள் அந்த படத்த பார்த்துட்டு அவங்க வீட்ல அது ஒரு பெரிய இதுவாயி,
அ எங்க அண்ணன் மகள் வந்து அக்கா மகளுக்கு ஒரு மாரி மெசேஜ் ஏதோ அனுப்பியிருக்கா. ரொம்ப ரொம்ப கோவத்துல. உடனே இவ என்ன பண்ணியிருக்கா, "நீ ஏன் கோவிச்சுக்கிற? நான் ஒண்ணுமே இது பண்ணலன்னு" மெதுவா தான் இவ வந்து திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்ல இந்த மாரி ஏன் இந்த மாரிலாம் நடந்தது? இந்த மாரிலாம் அவ மெசேஜ் அனுப்புனாங்க. எனக்குன்னு அவ சொல்லியிருக்கா. இவளும் அவங்க வீட்ல சொல்லி பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன சொல்ட்டாங்க, அவங்க கோவப்பட்டாங்கன்னா, எங்க அண்ணி இந்த மாரி அ "நீங்க 2 பேர் மட்டும் தான் உங்க அப்பா, அம்மாக்கு பசங்களா? உங்க அண்ணன்லாம் கிடையாதா? அப்ப எங்கள விட்டுட்டு நீங்க சொல்லாம எப்படி கேக் கட் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு, அப்புறமா "நீங்க இந்த மாரி செய்தது ரொம்ப தவறு. எங்கள சொல்லியிருக்கணும். நீங்க வெறும் கோயிலுக்கு சொன்னதுனால நாங்க ஊர்லேருந்து வரல. நீங்க வந்து கேக் கட் பண்றேன்னு சொல்லியிருந்தா நாங்க ஊர்லேருந்து வந்திருப்போம். எங்கள விட்டுட்டு நீங்க இந்த மாரிலாம் செஞ்சுட்டீங்க." அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்க ஒருத்தர் கோவத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாதுன்ட்டு நாங்க, அக்காங்க இவங்கலாம் அமைதியா இருந்துட்டோம். எதுவுமே இது பண்ணல. ஆனா வந்து அ எங்க அண்ணி என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க அந்த லாக்டவுன் பீரியட்ல குழந்தைங்கள கூட்டிட்டு நாங்க வராதன்னு தான் சொன்னா கேட்காம, பஸ்ல வந்து வந்துட்டாங்க. ஊர்லருந்து பூந்தமல்லியில பஸ் நிறுத்திட்டாங்க. ஒரே கலாட்டா நடக்குது. அப்படியே ரோட்ல குழந்தைங்கள சின்ன பசங்க 2 பேர வச்சு நிக்கிறாங்க. அப்ப எங்க மாமா கார வச்சு அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள போய். அப்ப அவங்க வந்து இவங்க செய்த நல்லதெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல தெரியல. அதே மாரி எங்க அண்ணியோட டெலிவரி டைம்ல அக்கா தான் சாப்பாடுலாம் செஞ்சு உதவி பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்க அண்ணி. கோவத்துல கோவத்துல வெறுமனே அந்த அதாவது ரொம்ப வார்த்தைகள ரொம்ப கடும் வார்த்தைகளா பேசிட்டாங்க. பேசினனால என்ன ஆயிடுச்சு 2 பேருக்கும் நாங்க வந்து அவங்க 2 பேருக்கும் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பேசாம இருந்துட்டாங்க. அக்கா குடும்பமும், அண்ணன் குடும்பமும் பேசாம இருந்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகாம இதுவாயிடுச்சு. எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல கேட்கறது சொன்னா கேட்காம பண்ணி அது இவ்ளோ பெரிய இதுவாயிடுச்சே! அன்னைக்கு மறுநாள் தான் எங்க அப்பா காலையில சந்தோஷப்பட்டாரு. "அம்மா எல்லாரும் வந்தீங்க. எனக்கு கோயிலுக்கு கூட்டு போனீங்க. நான் சின்ன வயசுலேருந்து கேக்லாம் கட் பண்ணது இல்லம்மா. எனக்கு இந்த மாரி செஞ்சீங்க. ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி முடிச்சு சந்தோஷப்படும்போது, அடுத்தது இந்த நிகழ்வெல்லாம் நடந்தது. எங்க அப்பா அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. "இந்த வயதுல எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுமா? இப்படிலாம் நீங்க நடந்துக்கிறீங்களே! 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்போம் நாங்க. நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்களேன்ட்டு" ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாள் இவங்க 2 குடும்பமும் பேசாமயே இருந்து, அப்புறமா அம்மாவும், அப்பாவும் ரொம்ப இது பண்ணி அதுக்கப்புறம் பேச வச்சாங்க. அப்பதான் இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்த குடுத்தது. ஓ! நம்ப ஒண்ணு சின்ன விஷயம் நெனைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய இதுவா வருது அப்படின்னு நான் அப்ப உணர்ந்தேன். அ அதுக்கப்புறம் என்ன நெனச்சேன்னா, ஒரு அப்பா, அம்மாவுக்கு ஒரு குழந்தைன்னா, அவங்க மட்டும் முடிவெடுத்து செய்யலாம். அது எந்த ஒரு செயல் செய்றதுனாலும், அது நெறைய பசங்க இருக்கும்போது, அவங்கள கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். அப்படின்னு அன்னைக்கு நான் நெனச்சேன் நானு. வாழ்க வளமுடன்ங்க. அ சிறிய காரணத்தால பெரிய விளைவுகள் வந்து வர முடியுதா? அப்படின்னு ஆராய்ந்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சினப்பட்டு உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்ம வந்து செல்லும்போது, அங்க 30க்கு மேல உள்ள மன அலைச்சலுக்கு நம்ம செல்றோம். அதனால என்ன ஆகுது, நம்மிடம் ஏற்கனவே உள்ள கர்மவினை தொகுப்புகள் வந்து சஞ்சீதமா இருக்குது, இல்ல பிராத்தமா இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த அலைச்சல்ல எழுச்சி பெற்று வெளிய வருது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அலைவரிசையில் நமது மனம் இருக்கிறதோ, அந்த அலைவரிசையில் உள்ள கர்மவினை பதிவுகள் தான் எழுச்சி பெற்று வரும்னு ஐயா சொல்றாங்க. எனவேதான் ஆல்ஃபா அலைவரிசையில் எந்த ஒரு கர்மவினை பதிவுகளும் எழுச்சி பெறாது அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க. கர்மவினை பதிவுகள் என்றாலே அது பீட்டா அலைச்சுழலில் பதிவானதாக மட்டும் தான் இருக்கும். ஆல்ஃபா அலைச்சுழலில் கர்மவினை பதிவுகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பீட்டா அலைச்சூழல் வந்து 30க்கு மேல செல்லும்போது, அந்த அலைவரிசையில் பதிவான கர்மவினை பதிவுகள் எழுச்சி பெற்று வெளியேறி விட வேண்டும் என துடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சினத்த வந்து ஒருவரிடம் மற்றவர் காண்பிக்கும் பொழுது, அவரவர் அலைச்சூழலுக்கு ஏற்றவாறு அவங்களோட கர்மவினை பதிவுகள் எழுச்சி பெற்று, அதன் விளைவுகள் வந்து இருவரும் என்ன பண்றாங்க? பரிமாறிக்கிறது. அந்த சூழ்நிலை அமைஞ்சு விடுது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ஒருவர் சினப்படும்போது மற்றவர் வந்து என்ன பண்ணணும்? ஆல்ஃபா நிலைக்கு சென்று அமைதியா இருந்துட்டார்ன்னா, மற்றவரோட சினம் வந்து மேலும் அதிகமாகாம, அவரோட அணைச்சுழல் வேகம் குறைந்து, அங்க வந்து சினம் வந்து மேலும் எழாம அப்படியே நின்னுடும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய கர்ம வினைகளை வந்து அவரவருடைய கர்மயத்துல பதிந்திருக்கும். அது மட்டுமே விளைவாக வருது அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாங்க.
இந்த கர்ம வினைக்கு வந்து நான் கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லி இது பண்ணி நிறைவு பண்றேங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த இதுவ சொல்லி இந்த கர்ம வினை இதுக்கு நான் சொல்றேங்க. 2, 3 வாரங்களுக்கு முன்னாடி அ நான் வந்து என் பையன எப்பவுமே நான் தான் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவேன். அந்த மாரி வண்டியில காலையில கூட்டிட்டு போம்போது, அ நான் வந்து ஐயா சொல்ற மாரி எப்பவுமே தவம் பண்ணணும். அதான். அன்னைக்கு காலையில நானு தவம் பண்ணல. கொஞ்ச நாளா சுவாமிஜியோட பயிற்சிகள், உடற்பயிற்சிகளும் சரியா செய்யாமயே இருந்தேன். அதுவும் தவறு. தவமும் சில நாள் செய்வேன், சில நாள் விட்டுட்டு அத மாரி பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு நான் செய்யல. என்னோட அலைச்சூழல் அன்னைக்கு எப்பவுமே எனக்கு வந்து காலையில தவம் செய்தா, அன்னைக்கு வந்து ஃபுல்லா அலைச்சூழல் நல்லா கரெக்ட்டா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு என்னுள் தோணுது. அன்னைக்கு நான் செய்யாம இருந்தது தவறு. அப்ப என்னோட அலைச்சூழல் கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோனே என்னோட அவன கிளம்பு கிளம்புன்னு ரொம்ப ஒரு இதுவான அலைச்சூழல்ல நான் இது பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஒரு மேல பிரிட்ஜ் மேல போய் ஒரு ஃப்ளைஓவர் திரும்பி கீழ போகும்போது, ஒருத்தர் ஓரமா நின்னுருந்தவரு, கிராஸ் பண்ணலாமா வேண்டாமான்றவரு திடீர்னு நான் வண்டி எடுத்துட்டு குறுக்க வந்துட்டாரு. நான் இத்தனைக்கும் ஹாரன் குடுத்துட்டு தான் போனேன். ஆனாலும் அவரு வயசா கவனிக்கலையோ என்னவோ தெரியல. சரி அவர் மேல எதுவும் இடிக்கக்கூடாது, அவருக்கு எதுவும் அடிபடக்கூடாதுன்னு வண்டிய திருப்புனனால, வண்டி அப்புறமா அப்படியே நான் விழுந்துட்டோம். அவருக்கு எதுவும் இதுவாகல. அதுவரைக்கும் எனக்கு நான் விழுந்தோனே ஃபர்ஸ்ட்டு அவர தான் திரும்பி பார்த்தேன். அவருக்கு எதுவும் இதுவாகலையா? ஒருத்தர் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல. அப்ப எனக்கு எங்க பையன் ஒரு இடத்துல விழுந்தான். பேக் விழுந்து அது மேல விழுந்ததுனால அவன் தப்பிச்சுட்டு கையில கட்ட விரல்ல மட்டும் நல்லா பட்டதுனால வீக்கம் வந்துடுச்சு. நான் அப்படியே விழுந்துட்டேன். காலெல்லாம் தேய்ச்சுக்கிச்சு. ஒரு முட்டியில அடிபட்டுடுச்சு. அங்க இருந்தவங்கலாம் தூக்கி ஒரு மாரி மயக்கமா இருந்தேன். தூக்கி விட்டாங்க. விழுந்துட்டேன் திருப்பியும். நிக்க முடியல என்னால. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் வந்து எங்க பையன ஸ்கூல்ல விடுறேன். நானே நீங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. பக்கத்துல ஒரு எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்தனால, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன கூட்டிட்டு போயிட்டு இவன ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க எனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு, டிடிலாம் வேண்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இது பண்ணிட்டு வெளிய விட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு நிலையில இருந்தேன். அதுக்கப்புறம் நடக்க முடியாத சூழ்நிலை. திருப்பி வந்தேன், திருப்பி விழுந்துட்டேன். அப்புறம் அங்க காலேஜ் பசங்கலாம் சேர்ந்து, "ஆன்டி நீங்க ரொம்ப முடியாம இருக்கீங்க. ஆட்டோ பேசி போங்க முதல்லன்னு" அனுப்பிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா சுத்தமா நடக்க முடியல. ஆட்டோலருந்து கூட இறங்க முடியல. அப்புறம் என்ன எல்லாரும் புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இது பண்ணாங்க. அ அப்ப வந்து நான் எனக்கு வந்து இத்தன நாள் விழுந்தோனே ரொம்ப இதுவாயிடும். அதாவது நானு அந்த ஹாஸ்பிட்டலருந்து வெளிய வரும்போதே என்னோட நிலை எப்படி இருந்ததுன்னா, பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து எதுவுமே இது பண்ணல. அமைதியா இருந்துட்டேன். அ அந்த நேரத்துல எனக்கு வந்து 2 பேர் தான் நினைவுக்கு வந்தாங்க. ஒண்ணு நன்மணி ஐயாவும், முன்னல வந்து மனோகரன் ஐயாவும் தான் நினைவுக்கு வந்தாங்க. அதாவது எது நடந்தாலும் முதல்ல அத ஏத்துக்கணும். எல்லாமே நம்ம கர்ம வினை இதுதான். செயல் விளைவு தத்துவம் அப்படின்றதுனால எனக்கு அந்த இவங்க சொல்ற இதுதான் ஞாபகம் வந்தது. அதனால அவங்க எந்த இதுவும் இல்லாம அமைதியா ஏத்துக்கிட்டு எனக்கு கோவம் வரல. அமைதியா இருந்துட்டேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா கூட, நான் எதுவுமே இது பண்ணாம வந்துட்டேன். வீட்ல வந்துட்டு சுத்தமா நடக்க முடியாம ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வயசான தாய் தந்தையருக்கு நம்ப ஒரு பாரம் ஆயிட்டோமா, அவங்க புடிச்சு என்ன தூக்கிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டு போற மாரி இருந்தது. என்னோட தேவைகளை நிறைவு செய்யணும்னா கூட அவங்க வந்து என்ன புடிச்சு தூக்குனா தான் என்னால எழுந்து பண்ண முடியும். அந்த நிலைக்கு இது ஆயிடுச்சு ரொம்ப. அப்புறமா எனக்கு உதவி செய்தது வந்து ஒரு அக்குபஞ்சர் ஒருத்தங்க வந்து எனக்கு அக்குபஞ்சர் அன்னைக்கு ஒரு நாள் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் "நீ நம்புமா, உன் உடம்புலே உன்ன வந்து வந்து சரிப்படுத்தும்" அப்படின்னு சொன்னாங்க. "வேற எந்த இதுக்கும் நீ வேண்டாம். உன் உடலே உன்ன சரி பண்ணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அதனால எல்லாரும் டாக்டர்கிட்ட இதுக்கு போனா எதுக்குமே போகல. சரி அவங்க சொன்னதுனால, நம்ம உடல்ல நம்ம வந்து இவ்ளோ நம்மளுக்கு இதுல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அ எல்லா கருத்துக்கள கேட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம இத நம்பணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாரும் திட்டுனாலும் அமைதியா இருந்துட்டு எதுக்குமே போகாம, மருத்துவமனைக்குள்ள செல்லாம, உடலே தூய்மை இது குணப்படுத்தும். அதுக்கு நம்ம வழிவிடணும். அமைதியா இருக்கணும். அப்படின்ற மாரி இருந்து, அதுலருந்து நான் வெளியாந்தேன். அப்போ வந்து எனக்கு சில வாரங்கள் வந்து என்னால நடக்க முடியல. வலி தாங்க முடியல. அப்பதான் நெனச்சேன், நம்ம சின்ன அடிக்கு வலிக்கு இப்படி பண்றோம். ஃப்ராக்சர் ஆனவங்க, ஆப்ரேஷன் ஆனவங்க அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அப்ப இந்த வலிய ஏன் நம்ம இப்படி எடுத்துக்கணும்? இதுவும் கடந்து போகும். எல்லாத்தையும் ஏத்துக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் ஐயா சொன்ன மாரி, ஆறு போல எல்லாரும் திட்டுறாங்கன்னாங்க என்ன. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறு போல ஓட விடணும்னு எல்லாம் அமைதியா இருந்துட்டேன். எதுவுமே நான் இது பண்ணல. அதுக்கப்புறம் இப்ப நான் அதுலருந்து வந்துட்டு இப்ப நானு நடக்கிறேன். இப்ப பரவால்ல.
இப்ப அந்த நிலையிலேருந்து இந்த வந்தபோது, உங்களோட விளக்கங்கள்ல தான் அந்த சிந்தனை உரை தான் என்ன இதுலருந்து வெளிய வர ரொம்ப துணையா இருந்தது. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அ அடுத்து கடைசியா நிறைவு செய்கிறேங்க. ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்லிட்டு மிகப்பெரிய விளைவுகள வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த கர்மவினை பதிவுகள வந்து எழுச்சி பெறாம, தூண்டாமல் இருக்க செய்வதற்கு ஐயா 2 சொல்றாங்க நம்ம. ஒண்ணு வந்து நம்ம மன அலைச்சலை எப்பவும் குறைவா வச்சுக்கணும். 2வது வந்து புண்ணிய காரியங்கள் அல்லது துன்பம் போக்கும் காரியங்கள வந்து நம்ம செய்துக்கணும். அத அப்ப செய்யும்போது, இந்த பெரிய விளைவுகள உண்டாக்கக்கூடிய கர்மவினை பதிவினை வந்து அத அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. கர்மவினை வந்து ஒருவரிடம் இருந்தாலும், அது தூண்டுதல் செய்யப்படக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த சினமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதோட இந்த சினம் தவித்தல் என்பதற்கான சிந்தனை உரையை வந்து நிறைவு செய்து கொள்வோங்க. இந்த தமிழ் ஆனந்த யோகம் ஐயாவோட இந்த சுடர், இந்த தீபம் விளக்குக்கு நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, அந்த அந்த அகலா நாங்கலாம் இருக்கிறோம். அதுல வந்து என்னைன்ற இந்த சுவாமிஜியினுடைய வந்து வேதாத்திரிய தத்துவங்களும், திரியா வந்து சுவாமிஜியோட பயிற்சிகள், தவம், இந்த தத்துவம், காயகல்பம், அதுல வந்து வத்தி பெட்டி அந்த இதுவா இருக்கிறது வந்து இந்த இறையாசிரியர்களுடைய சிந்தனை உரை. அப்ப அவங்க குடுக்கறனால இது தீபம் சுடர்விட்டு வந்து எப்பவும் பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறும்போது 2 பேர் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒண்ணு வந்து தாய் தந்தையர், இன்னொன்னு ஆசிரியர்கள். அவர்கள விட பெரிய இதுக்கு நம்ம செல்லும்போது, இவர்கள் தான் நம்மளுடைய வந்து நம்மளை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறவங்க இவர்களா தான் இருக்க முடியும். அவர்கள் ஆசிரியர்கள் எப்பவும் ஏணியா இருந்து நம்மள மேல ஏறுறதுக்காக அவங்க வந்து இருக்காங்க. அந்த ஆசிரியர் பணி மிகப்பெரிய பணி என்றும் வணங்கி இது பண்றேன். அனைத்து என்னுடைய உரையை வந்து இத்துடன் பொறுமையாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அடுத்த ஆண்டு வளமும், நலமும் நிறைந்த ஆண்டாக உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். இறையாற்றலின் குருவையும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.